கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக லேவியராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனம். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையை கர்த்தர் உன்னோடு கூட சொல்லுகிறார். உன்னை மற்றவர்களை பிரித்தெடுத்த தேவனாகிய கர்த்தர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உனக்கு தேசத்தை சுதந்திரிப்பாய் என்று சொல்லி உன்னை ஆசீர்வதித்து அனுப்பி இருக்கிறார். அவர் உனக்கு கொடுத்திருக்கிற தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அதை நீ சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்னவர் உன் கால்கள் படும்படியாக கிருபை செய்திருக்கிறார். அந்த தேசத்துல கர்த்தர் உன்னை நிலைநாட்டுவார். ஒருவேளை பல சூழல்கள் அதற்கு எதிர்மாறாக இருக்கலாம். காரியங்களை பார்த்து நீ ஒருவேளை பயந்து போயிருக்கலாம், பின்னடைந்து போயிருக்கலாம். நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உனக்காக அற்புதத்தை செய்கிற நாள் இதோ சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், மற்ற ஜனங்களை விட்டு நான் உன்னை வேறு விரித்து கொண்டு போயிருக்கிறேன். நீ அந்த ஜனங்களோடு கூட நிற்பதற்காக அல்ல. அருமையானவர்களே, கர்த்தர் உன்னை வேறு விரித்து இருக்கிறார். அவர் உன்னை கைவிடுவதற்காக வேறு விரித்து கொண்டு செல்லவில்லை. தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக அவர் உன்னை கொண்டு போயிருக்கிறார். நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்கள் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பீர்கள். இது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, வாக்குத்தத்தம். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தெய்வம் அல்ல. அவர் உனக்கு சொன்னபடியே நீ தேசத்தை சுதந்திரிப்பாய். பிரித்து எடுத்தவர் இதை நிச்சயமாக அவர் செய்கிறவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 135ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் யாக்கோபை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார். நம்மை அவர் சொந்தமாக தெரிந்து கொண்டார். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். பட் ஐ said to you, you will possess their land. I will give it to you as an inheritance, a land flowing with milk and honey. I am the Lord your God who has set you apart from the nations. I am the Lord your God who has set you apart from the nations. உன்னை பிரித்தெடுத்தவர், உன்னை பெயர் சொல்லி அழைத்தவர் ஒரு நாளும் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. உன்னை வேறு விரித்தவர், உன்னை ராஜாக்களோடும் பிரபுக்களோடு கூட அமர பண்ணுகிறவர், உன்னை ஆசாரியனாக ராஜாவாக தெரிந்தெடுத்திருக்கிறார். சோர்ந்து போகாதே. எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு கர்த்தரின் காலுண்டி பண்ணி இருக்கிற இந்த இடத்துல, இந்த தேசத்துல கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். He will never let me down என்று சொல்லி அவரை நோக்கி செபிக்கும் பொழுது நிச்சயமாக இன்று அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நம் வாழ்விலே கேட்கிற உங்கள் ஒவ்வொரு வாழ்விலும் நிறைவேறும். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பிரித்தெடுத்தவர் நீர், பெயர் சொல்லி அழைத்து பிரித்தெடுத்தவர் நீர். சூழ்நிலைகளை பார்த்து உடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடிக்கு என் கர்த்தர், என் ஆண்டவர் எனக்காக சொன்ன எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார். அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார் என்று சொல்லி இந்த நாளிலும் ஆண்டவரை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு உம்மை நோக்கி ஓடி வர கர்த்தர் உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.